ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம ட்ரேட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி, நாம் F1 F2 ப்ரெஸ் பண்ணி பை அண்ட் செல் பண்ணலாம். பட் இதை எந்த அளவுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. டெடிக்கேட்டட் மீன்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நாம் மார்க்கெட்டை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம், தென் நாம் யூஸ் பண்ணுற கேபிட்டல் எந்த அளவுக்கு, எந்த மாதிரியான ட்ரேடுக்கு எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட ஃபண்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு டெபாசிட் பண்ணி அப்படியே ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மார்க்கெட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதை ₹2 இட்லி சாப்பிட்டவங்கள ₹150 தோசை சாப்பிட வைக்கும், ₹150 தோசை சாப்பிட்டவங்கள ₹2 இட்லிக்கு கூட வழி இல்லாமல் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியில் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நான் நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன், 30 மினிட்ஸ் சார்ட்டில் வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஒரே ஒரு 30 மினிட்ஸோட ஹை லோக்குள்ளேயே மார்க்கெட் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நாம் இன்றைக்கி 50% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரேடை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போது நம்ம நேற்றுக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம், இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 24,226 இந்த பையிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். தென் பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்க ஒரு செல்லிங் பாயிண்ட், அதாவது 24,408 இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நேற்றுக்கான வீடியோஸ்லேயே சொல்லியிருப்போம். நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம், இப்போ இருக்கிற பாகிஸ்தான் இந்தியா சுச்சுவேஷன். ஸோ எல்லாரோட மைண்ட் செட்டு மார்னிங் எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷர்லேயே இருந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் வார் அந்த மாதிரி ஏதாவது டிக்ளரேஷன் ஆச்சு அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய பொருளாதாரமான நாடாக இருந்தாலும் அது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்விளைவுகளை சந்திக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் செல்லிங்கில் இருந்தது. ஆனால் நாம் பார்த்தீங்க அப்படின்னா பையிங் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸ் சார்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் மார்க்கெட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது இந்த பாட்டமில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த ஃபஸ்ட்டு 3 மினிட்ஸ் கேண்டில் இருக்குல்ல, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ஹியூஜான ப்ரைஸ் மொமெண்டம் கொடுத்த கேண்டில். மற்ற எந்த கேண்டில் பார்த்தாலும் இந்த மாதிரி மொமெண்டம் கொடுத்துருக்காது. ஓகே, மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைக்கும் மேலே மறுபடியும் மார்க்கெட் போகுது. அங்கே இருந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க்கெட் டேர்ன் ஆகுது. ஓகே, நம்ம ஏற்கனவே ரொம்ப வீடியோஸ் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேண்டில்ஸ் நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம அந்த ட்ரேடை கன்சிடர் பண்ண மாட்டோம். நான் பர்சனலாகவே அந்த ட்ரேடை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. தென் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு 10:52 போல் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நான் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மெசேஜில் நாம் என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கான வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன், எந்த இடத்துல என்னோடய டார்கெட் ஹிட் ஆச்சு, எந்த இடத்துல என்னோடய ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இதுக்கு நான் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 24,300 கால் ஆப்ஷன் சார்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட என்ட்ரி பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 94 ருபீஸ் இருக்கும். இந்த 94 ருபீஸில் நான் என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட பாட்டம்லேயே இருக்கும். நாம் இப்போ ரொம்ப வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. நாம் ஒரே விதமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதில்ல, ஒரு 2 விதமான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 30 மினிட்ஸில் ரிவர்சல் கேண்டலை பேஸ் பண்ணி நாம் ட்ரேடை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு கூடயே நம்ம எப்படி போகிறது அப்படின்றது. ட்ரெண்டு கூடயே நம்ம எப்படி போக முடியும்
பண்ணோம் அப்படின்னா பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை நம்ம எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்மளோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்துட்டு பார்த்தாலே நம்மளோட பையர் செல்லர்ஸோட மைண்ட் செட்டை வந்துட்டு நாம் கேட்ச் பண்ணலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 94 ருபீஸில் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோட 50% டார்கெட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துக்கோங்க 141 வந்துட்டு இருக்குது. தென் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இனிஷியல் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 74 ரூபாய்க்கு கீழே, அதாவது இங்கே வந்துட்டு ப்ரைஸ் பிரிண்ட் ஆனது 76 ரூபாய் 25 காசு வந்துட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் 2 பாயிண்ட் வந்துட்டு குஷனிங் வச்சு வந்துட்டு 74 ரூபாயில் ப்ரைஸ் பண்ணியிருந்தேன். பட் என்னோட 25% ஸ்டாப் லாஸுக்கு மேலே தான் வந்துட்டு இருக்குது. என்னோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 70 ரூபா 50 பைசா. ஓகே, இப்போ என்னோட டார்கெட் 141 அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 11:24 கேண்டலில் வந்துட்டு ரீச் ஆகிருக்கும். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேர் வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணதா சொன்னாங்க. பட் இதில் ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம இங்கே நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கேண்டல், அதாவது நான் 10:52 கேண்டல் டைமில் தான் வந்துட்டு இந்த ட்ரேடு வந்துட்டு வேலிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போது மார்னிங் மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகி அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் நான் மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்துட்டு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ண முடிஞ்சது. நான் மார்னிங்கே வந்துட்டு அர்ஜென்ட் பண்ணி ஏதாவது வந்துட்டு டிசிஷனை மேக் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நல்லா திங்க் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் எப்பயுமே வந்துட்டு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எப்போ வேணால் கிடைக்கும். அந்த கிடைக்கிற வரைக்கும் வந்துட்டு நம்ம பொறுமையாக நம்மளோட கேபிட்டலை லாஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணலாம். ஓகே கைஸ், இப்போ நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக எந்த சேனலை வேணால் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம். பட் இந்த சேனல் வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனல் அப்படின்னு கூட வந்துட்டு வச்சுக்கோங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு சில விஷயங்களில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாமல் தான் நான் வந்துட்டு இருப்பேன். நீங்கள் அதை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எப்படி வேணால் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு சில விஷயங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன். இதை நீங்கள் புதுசாக பார்க்கும் பொழுது நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. பட் நேத்திக்கு நடந்த ஒரு சில டிஸ்கஷனில் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்துட்டு புரியும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ரமைஸை என்கிட்ட இருந்து வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க. சோசியல் மீடியாஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே ரொம்ப கண்டென்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நான் இதை ட்ரை பண்ணுங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு வந்துட்டு எது பிடிக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுங்கள். பட் எண்ட் ஆஃப் த டே ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட கேபிட்டலையும் நம்மளோட லைஃப்பையும் வந்துட்டு தொலைச்சிடக்கூடாது அப்படின்றது தான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ட்ரிகர் ஆகி முடிஞ்சிருச்சு இல்லையா? இந்த 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ, தென் டாப்பில் இருக்க ஒரு லைன், பாட்டமில் இருக்க ஒரு லைன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி ஏதாவது வந்துட்டு ஃபார்ம் ஆயிருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்குது. நம்ம நிஃப்டி சார்ட்டை மட்டுமே வந்துட்டு வாட்ச் பண்ணால் போதுமானது. ஓகே, இது ஒரு பையிங் கேண்டலாக வந்துட்டு எனக்கு தெரியுது. நீங்கள் வந்துட்டு டவுட்டாக இருந்தது அப்படின்னா டாப் பாட்டம் மெஷர் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தென் இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். தென் பார்க்கும் பொழுது இந்த கேண்டல் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டல். செல்லிங் கேண்டல் வந்துட்டு ஏதாவது இருக்கா அப்படின்னா எந்த ஒரு செல்லிங் கேண்டலுமே வந்துட்டு இல்லை. தென் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நாம் வந்துட்டு எந்த நியூஸ் பேஸ்டாகவுமே வந்துட்டு ஒரு டிசிஷனை வந்துட்டு மேக் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு நியூஸையும் நம்மளால் வந்துட்டு அக்யூரேட்டாக கெஸ் பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த கேண்டில் ஸ்டிக் வந்துட்டு எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட்டில் நம்மளை சஸ்டெயின் பண்ண வைக்கும். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.